கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, இறைவனுடைய படைப்புகளில் 3 படைப்புகள் மிக முக்கியமானவை. மலக்குகள், ஜின்கள், மனிதர்கள். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற போது, ஹுலிகத்தில் மலாயிகத்து மின் நூர், மலக்குமார்கள் ஒளியினால் படைக்கப்பட்டார்கள். வஹுலிகல் ஜின் மின் மாரிஜின் மின் நார், ஜின் இனம் நெருப்பால் படைக்கப்பட்டது. வஹுலிக ஆதம் மிம்மா உசிஃபலக்கும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அதாவது மனிதர் படைக்கப்பட்டது எவ்வாறு இறைவன் குர்ஆனிலே உங்களுக்கு கூறினானோ அதிலிருந்து என்றார்கள். இறைவன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், மின் துரா, மண்ணிலிருந்து படைக்கப்பட்டார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இதிலே இந்த ஜின் இனம், இதை பற்றி ஒரு சில தகவல்களை உங்களுக்கு மத்தியிலே கூறலாம் என்று நினைக்கிறேன். இந்த ஜின் இனத்திற்கு ஜின் என்று பெயரிடப்பட்டது. ஜின் என்றால் மறைவானது என்று கூறினார். மக்களுடைய பார்வை விட்டும் இறைவன் மறைத்து வைத்திருக்கிறான் அந்த இனத்தை. ஆகவே அதற்கு பெயர் மறைந்திருத்தல் என்பது பொருளாகும். ஆனால் அந்த ஜின்கள் நம்மை பார்க்கிறது, ஆனால் நாம் அதை பார்ப்பதில்லை. இறைவன் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், அந்த இப்லீஸாலே ஜின்னிடத்தில் கட்டுப்பட்டவன் தான். கானம் இனல் ஜின்னி, இறைவன் சொல்லி காட்டுகிறான், இப்லீஸ் ஜின் இனத்தை சார்ந்தவன். நம்ம ஷைத்தான்கிறோம்ல, ஷைத்தான்களின் தலைவரான இப்லீஸ், அந்த இப்லீஸ் ஜின் இனத்தை சார்ந்தவன். ஜின் இனம் நெருப்பால் படைக்கப்பட்டது. அப்படியானால் இப்லீஸ், ஷைத்தான் எல்லாமே நெருப்பால் படைக்கப்பட்டதுதான். அந்த வகையிலே இந்த இப்லீஸ் மனிதர்களுக்கு இடையூறை அடித்துக் கொண்டே இருக்கிறான். அந்த இப்லீஸும் சரி, அவனுடைய பட்டாளங்களும் சரி, பட்டாளம் என்ற ஷைத்தானுடைய எல்லா வகைகளும் உங்களை பார்க்கிறார்கள். அவங்களுடைய கண்களுக்கு நாம் தெரிவோம். ஆனால் மின் ஹைத்து லா தரவுனஹும், உங்களால் அவர்களே பார்க்க இயலாது. உண்மையும் அதுதானே. ஷைத்தான் மாப்பை பார்க்கிறோமா? இப்லீஸை பார்க்கிறோமா? ஜின் இனத்தை பார்க்கிறோமா? இல்லை, இறைவன் மறைத்து வைத்திருக்கிறான். ஆகவே தான் இந்த இனத்திற்கு பெயரே ஜின் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த ஜீம் நூன் நூன் என்ற வகையிலே எந்தெந்த வார்த்தைகள் எல்லாம் இருக்கிறதோ அதற்கெல்லாம் மறைதல் என்கிற பொருள் வரும். இப்போ பாருங்க, சொர்க்கத்திற்கு அரபி மொழியில ஜன்னத்தி என்பார்கள். ஜன்னத்துண்டா என்ன அர்த்தம்? நம்ம சொல்கிறோம் சொர்க்கம், பூங்கா, சோன பூந்தோட்டம் அப்படிலாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த ஜன்னத்துங்கிற வார்த்தைக்கு நேரடி பொருள் மறைந்திருத்தல் தான். நம்ம இதுவரைக்கும் சொர்க்கத்தை பார்க்கல, கண்ணுக்கு மறைஞ்சு தான் இருக்குது. ஆகவே தான் அதற்கு ஜன்னத்தி என்றே பெயரிடப்பட்டது. அதே போல கேடயத்திற்கு ஜுன்னத்தி என்று சொல்வார்கள். அந்த காலத்திலாம் வாள் எடுத்து போர் தொடுப்பாங்கல்ல, இப்போலாம் துப்பாக்கி, அதனால் இந்த கேடயத்துக்கெல்லாம் இப்போ வேலையில் வச்சுக்கிறோங்க. அப்போ வாள்கல்லினால் தான் சண்டை போடுவார்கள். அந்த ஒவ்வொரு இராணுவ வீரருடைய கையிலே ஒரு கையிலே வாள் இருக்கும், இன்னொரு கையிலே கேடயம் இருக்கும். எதிரி தாக்குகின்ற போது அதை வைத்து தடுப்பார் அந்த கேடயத்தின் மூலம். அப்படியானால் எதிரியுடைய அந்த வாளை மறைத்து விடுகிறது இந்த கேடயம். ஆகவே தான் கேடயத்திற்கு ஜுன்னத் என்பது பெயர். அதே போல பைத்தியம் பிடித்தவருக்கு மஜ்னூன் என்று சொல்லுவாங்க. அதுவும் அந்த வார்த்தையில வந்தது தான். ஏன்? அவருக்கு அறிவு மறைந்து விடுகிறது. ஆகவே தான் அவருக்கு மஜ்னூன், பைத்தியம் என்கிறோம். இப்படி ஜீம் நூன் நூன் என்ற வார்த்தையை கொண்டு எந்த வார்த்தையை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, ஜீம் நூன் நூன் என்ற எழுத்துக்களை கொண்டு அமைந்த எந்த சொற்களை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, மறைதல் அப்படிங்கிற மீனிங் அதில் இருக்கும். ஜின்னினம் நம்முடைய பார்வை விட்டும் மறைந்திருக்கிறது. ஆகவே தான் அதற்கு ஜின் என்று பேர் சூட்டப்பட்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், இப்லீஸ் ஜின்னுடைய இனத்தில் கட்டுப்பட்டவன் என்று. அந்த இப்லீஸ் மறைந்திருந்து நம்மளை என்ன பாடுபடுத்தினா தெரியும். எந்த ஒரு வணக்கத்தையும் செய்ய முடியலை. வணக்கம் செய்ய முடியலைங்கிறது ஒன்று, வணக்கத்தை செய்ய நம்ம முடிவு பண்ணிட்டாலும் அந்த வணக்கத்தையும் ஒழுங்காக செய்ய முடியாமல் ஆக்குறான் பாருங்க, அவன் தான் இப்லீஸ். இன்னும் பாவத்தை செய்யுமாறு தூண்டிக்கொண்டே இருக்கிறான் பாருங்க, அவன் தான் இப்லீஸ். இந்த நல்ல காரியத்தில் கூட அவன் இடையூறு அளிப்பான் என்பதால் தான் இறைவன் குர்ஆனிலே ஒரு சூறாவையே இறக்கி அவனிடமிருந்து நீங்க பாதுகாப்பு தேடுங்க என்று அல்லாஹ் சொல்றான். குல் அஊது பி ரப்பின் நாஸ் அப்படின்ற சூரா இருக்கிறது அல்லவா, அதுல அல்ஹன்னாஸ் இல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ். யார்? அந்த இப்லீஸ், அந்த ஷைத்தான் மக்களுடைய உள்ளங்களில் குழப்பங்களை
உண்டாக்கி கொண்டே இருப்பான். அப்படிப்பட்டவனுடைய தீங்கு அழைட்டும் யா அல்லாஹ் உண்ட பாதுகாப்பு தேடுறேன்னு ஓதுங்கன்ட்டு அல்லாஹ் வசனத்தை அறிக்க வச்சுருக்காண்டா பார்த்துக்குங்களேன். அதனால் அடிக்கடி ஓதணும். சுபுக்கு பிறகு அதே போல் மகரிபுக்கு பிறகு இதை ஓதி வந்தால் ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து நம்ம பாதுகாப்பு பெறலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு பெறுங்கனால தான் நீங்கள் தொழுகைக்கு போய் நின்றாலும் கூட அப்பொழுதும் நீங்கள் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லி ஷைத்தானுடைய தீங்களை விட்டும் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்க என்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நம்ம தொழுகைக்கு நின்றாக்கா நியத்து வைக்கிறோம்ல, அந்த நியத்துக்கு முன்னால் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான்னு சொல்லிக்கிறேன். ஏன்னா அவனுடைய இடையூறு பெரிய இடையூறு. தொழுகைக்கு வர்றதே பெருசு. தொழுகை வந்துட்டு வச்சுக்கிறேங்க, ஒழுங்காக செய்ய விட மாட்டான் அவன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதில் ரெண்டை வேண்டாம் உதாரணமாக காட்டலாம். அந்த ஷைத்தானுடைய குழப்பம் விளைவித்தல் அப்படிங்கிறதுக்கு 2 உதாரணம் ஸல்லல்லாஹு சொல்லி தந்தது தான். அது என்னன்னு கேட்டால், காற்று பிரிந்தது போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்துவான். இது உதவு செஞ்சுட்டு வந்திருப்பாங்க இருக்கும், இது காற்று பிரிஞ்சது மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். சந்தேகம் வந்துடும் சில பேருக்கு, காற்று பிரிஞ்சிருச்சோ, கன்ஃபார்மாக இருந்தால் பிரச்சனை கிடையாது, போவார் உதவி வந்துடுவார். சந்தேகத்தை உண்டு பண்ணுவான். சில பேர் சந்தேகம், இது என்னத்தை முக்கியத்துவம் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி அப்படியே இருந்துடுறாங்க. அப்படி தான் இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுதான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவன் சந்தேகம் உண்டு பண்ணால் அந்த சந்தேகத்திற்கு இடம் கொடுக்காதீங்க. 2ல் 1 நிகழ்ந்தால் ஒது முறிந்து விட்டதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுங்க. 2ல் 1 என்ன? 1 சப்தத்தை நீங்கள் கேட்டிருக்க வேண்டும், காற்று பிரிகின்ற சப்தத்தை நீங்கள் கேட்டிருக்க வேண்டும், அல்லது துர்வாடையை நீங்கள் உணர வேண்டும். 2ல் எதுவுமே நடக்கலைண்டா நீங்கள் கன்ஃபார்மாக ஒது முறிய அப்படின்ட்டு முடிவுக்கு வந்துருங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இல்லைண்டா சந்தேகம் வரும்போதெல்லாம் ஒரு ஒது செஞ்சுட்டு வரான்னு வச்சுக்கிறோங்க, போச்சு. இவர் தொழுகையே மிகப்பெரிய பாரமாக அமைஞ்சிடும். ஏன் சும்மா ஒது செய்வார் வருவார், அப்புறம் சந்தேகம் வரும், ஒது செய்யணும் வருவார், அப்படின்னு தொழுகை வேணான்னு போயிடுவார். அப்போ தொழுகை என்பது மிகப்பெரிய சிரமமாகிவிடும். ஆகவே இந்த ஷைத்தானுடைய இடையூறுக்கு இடம் கொடுக்காதீங்க அப்படிங்க. ஏன்னா வசுவாசம் சில பேர் வசுவாசம் இருக்கும். தொழுகையில் நின்ற பிறகு நியத்து வைக்கும் போது சில பேர் வசுவாசம் வரும். நியத்து வச்சு கட்டுவாங்களா, சந்தேகம் வந்துடும், கையை விட்டுவிட்டு இன்னொரு தடவை நியத்து வைப்பாங்க, அப்புறம் கையை விட்டு இன்னொரு தடவை வைப்பாங்க. இப்போ இது ஒரு வசுவாசி. இந்த வசுவாசிக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஏன்? இடம் கொடுத்துட்டா பிறகு தொழுகையே ஒரு சுமை அப்படி வந்துட்டா இந்த ஆள் தொழுவ மாட்டான். இதுதான் இப்லீஸோட நோக்கமும் கூட, அவனுக்கு கஷ்டத்தை கொடுத்துடணும் அப்படிங்கிறது தான். ஆகவே இதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. தெரிஞ்சுக்கிட்டோமா? இந்த ஹதீஸ் முஸ்லிம்லேயே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதே போல் அந்த ஷைத்தானுடைய இன்னொரு இடையூறு இருக்குது. இதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அந்த ஷைத்தான் உங்களுடைய உள்ளத்தில் வசுவசாவை போடுவான், குழப்பத்தை போடுவான். கடைசியில் நாயதிரி கம்சல்லா எத்தனை ரக்காத்து தொழுதங்கிறதே தெரியாமல் போயிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இப்படி எல்லாருக்குமே நடக்குமே. 2 ரக்காத்தா 3 ரக்காத்தா, 3 ரக்காத்தா 4 ரக்காத்தா, இந்த சந்தேகம் வராத யாராக இருக்கிறாங்களாங்க? கிடையாது. எல்லாருக்குமே இந்த சந்தேகம் வந்து கொண்டு தான் இருக்கிறது. சரி, இந்த மாதிரி சந்தேகம் வந்துட்டால் எப்படி நாம் நடைமுறைப்படுத்தணும்? நம்ம தொழுதுகிட்டு இருக்கோம், 2 3 சந்தேகம் வந்துருச்சு. இப்போ நம்முடைய நிலைப்பாடு என்ன தெரியுமா? எது குறைவோ அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். 2 3 என்றால் 2 எது கம்மி? 2 ரக்காத்துன்னு வச்சுக்கணும். 3 4 அப்படி சந்தேகம் வந்துச்சு வச்சுக்கிறோங்க, என்ன கம்மி? 3 ரக்காத்துன்னு வச்சுக்கிறோம். இதான் கன்ஃபார்ம் ஆனது. 2 3 2ங்கிறது உறுதியாகி போச்சு. இப்போ 3ல் தான் சந்தேகம் இருக்குது. அதனால் 2 வச்சுக்கிறோங்க. 3 4 சொன்னால் இப்போ 3ங்கிறது உறுதி. இப்போ 4வதா இல்லையாங்கிறதுல தான் ஒரு சந்தேகம். அதனால் உறுதியானதை அமைத்துக் கொள்ளுங்கள். தொழுகையில் மட்டுமல்ல, தவாஃபில் அப்படி தான். காபாவுக்கு போய் தவாஃப் செய்வாங்கல்ல, உம்ரா செய்யக்கூடியவங்க, ஹஜ்ஜி செய்யக்கூடியவங்கள்லாம் தவாஃப் செய்வாங்க. 7 தடவை சுற்றி வரணும். அங்கே சந்தேகம் வந்துருச்சு வச்சுக்கிறோங்க, இது 2வது சுற்றா 4வது சுற்றா 5வது சுற்றா 6வது சுற்றா, அப்படி சந்தேகம் வந்துட்டா எது இந்த 2ல் எது குறைவோ அதே நம்ம கணக்கில் வச்சுக்கணும். 5 6 5ன்னு வச்சுக்க வேண்டியதான். சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த இப்லீஸ் தான் உங்களுடைய உள்ளத்தில் வசுவசா போட்டு இது எத்தனாவது ரக்காத்து அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உண்டு பண்ணுறான். ஆகவே ஷைத்தானுடைய தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எல்லா வகையிலையும் அவனுடைய இடையூறு இருந்துக்கிட்டே இருக்குங்க. சில பேர் சொல்லுவோம்ல, பேய் பிடிச்சிருக்கு அப்படிமோ. பேய் பிடிச்சோன்னா என்ன அர்த்தம்? நம்ம தமிழில் பேய்ங்கிறோம், அரபி மொழியில் ஷைத்தான் பிடிச்சிருக்கான்னு அர்த்தம். அந்த பேய் பிடிச்சாலாம் இருக்குதுங்க. எப்படிங்க கண்டுபிடிச்சுக்கிறது? குர்ஆன் அல்லாஹ் சொல்றான்ல, வட்டி வாங்கி சாப்பிட்டவங்களுக்கு என்ன தண்டனைங்கிறத அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான். அல்லதீன யகுலூன ரிபா லா யகூமூன இல்லா கமா யகூமுல் லதீ யதஹப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ்.
பட்டி வாங்கி சாப்பிட்டவன் மறுமையில் பேய் பிடித்தவன் மாதிரி எழுவான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். பேய் பிடிச்சவன் மாதிரி எழுவான். பேய் பிடிச்சவனை பார்த்துருப்பீங்க, தராக்கெல்லாம் போனால் பார்த்துருப்பீங்க. பேய் பிடிச்ச ஒரு நிலைமையெல்லாம் எப்படி இருக்குண்டு அப்படி தான் இவங்க எழுந்து நிற்பாங்க மறுமையில் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இல்லாத ஒன்றே அங்கே அல்லாஹ் உதாரணமாக காட்டுவான். பேய் பிடித்தவன் ஒன்று இல்லைன்னு வச்சுக்கிறேங்க. பேய் பிடிச்ச மாதிரி எந்திரிச்ச மாதிரி எப்படி சொல்ல முடியும்? இல்லாத ஒன்று எப்படி உதாரணம் காட்ட முடியும்? சூரியனை போலண்டா சூரியன் ஒன்று இருக்கணும்ல, நிலாவை போல நிலான்னு ஒன்று இருக்கணும்ல, மயிலை போல அழகாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னாக்கா மயில்னு ஒன்று இருக்கணும்ல, இருந்தால் தானே உதாரணம் காட்ட முடியும். பேய் பிடித்தன்னு ஒன்று இருக்க போய் தான் பேய் பிடிச்ச மாதிரி இவன் எந்திருப்பான். யார்? வட்டி வாங்கி சாப்பிட்டவனுக்கு அல்லாஹ் கொடுத்த தண்டனை. அப்போ அப்படி ஒன்று இருக்குது. பேய்ண்டா என்ன அர்த்தம்? ஷைத்தான் பிடிக்கிறது தான். மினல் மஸ்ஸி அப்படின்னு தான் தஹப்பத்துஹு ஷைத்தான்னு தான் அல்லாஹ் சொல்கிறான். அரபி மொழி ஷைத்தான். சரி, இந்த ஷைத்தானுக்கு எந்த இனத்தில் கட்டுப்பட்டவன்? ஜின் இனத்தில் கட்டப்பட்ட. நான் ஏற்கனவே சொல்லினேன், கான மினல் ஜின்னி. இந்த இபிலிசி ஜின் இனத்தில் கட்டுப்பட்டவன் அப்படின்னா நெருப்பால் படைக்கப்பட்டவன். இப்போ இவனுடைய இடையூறு இருக்கிறதுனால எல்லா வகையிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடுக்கிட்டு பயந்தால் ஒரு துவாவை சொல்லி தந்தாங்க. அது இந்த குழந்தைகளுக்கு கூட நமக்கு திடுக்கிட்டு பயந்தா அசத்து மாடு சொல்லி என் புள்ள பயந்துருச்சு ஓதி பாருங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நாமே கூட தூங்கிட்டே இருக்கும்போது திடுக்கிட்டு எந்திரிச்சிருவோம். அப்படி எல்லாருக்கும் உண்டு தான். இப்படி திடுக்கிட்டு பயந்து எழுந்தால் ஒரு துவாவை ஓதுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானின் வஹமா வ மின் குல்லி ஐனின் லாமா அப்படின்னு ஒரு துவா. இது என்ன? ஷைத்தானுடைய இடையூறை விட்டும், அதே போல் விஷ ஜந்துவுடைய இடையூறை விட்டும், அதே போல் கண் திருஷ்டனுடைய தீங்களை விட்டும் பாதுகாப்பு தேடுறேன்னு இதுக்கு அர்த்தம். அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி இந்த துவாவை தன்னுடைய சின்ன பிள்ளைகளுக்காக எழுதி தாயத்திலே எழுதி அவங்க கழுத்திலே கட்டி தொங்க போட்டார்கள். இது அபூதால பதிவு செய்யப்பட்ட அது. இது ஒரு பாதுகாப்பு சஹாபி செஞ்சது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. எல்லாருக்கும் இந்த துவா தெரியாது. தெரிஞ்சவங்களா இருந்தாங்க ஓதிக்கிறவங்க பிரச்சனை இல்லை. ஓத தெரியாதவங்களா இருந்தால் என்ன செய்கிறது? தான் ஓத தெரியாத பிள்ளைகளுக்குத்தான் தாயத்தாக கட்டி தொங்க போட்டார்கள். அப்படி தான் இருக்கிறது அபூதாவுதில். அது எப்படியோ நாம் ஷைத்தானுடைய இடையூறு விட்டும் பாதுகாப்பு தேடணும். ஷைத்தான்ட்டு அந்த ஜின் தின்றுவது தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க ஒரு சமயத்தில். தன்னுடைய துணைவியார் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வர்றாங்க. இந்த ஹதீஸை அறிவிக்கிறது உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தான். வீட்டுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. அங்கே ஒரு சிறுமியை பார்த்தாங்க. அந்த சிறுமியுடைய முகத்திலே கலர் நிறம் சேஞ்சாக இருந்த மாற்றமாக இருந்தது. பார்த்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஸ்தர்கூ லஹா, இந்த சிறுமிக்கு ஓதி பார்க்க ஏற்பாடு பண்ணுங்கள். ஃபைன்ன பிஹா அன் நலிரா, காரணம் இந்த சிறுமியை ஜின் பார்வை தீண்டு இருக்கிறது என்றார்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஆகவே தான் பார்வைக்கு ஓதி பாருங்கன்னு அந்த காலத்தில் பெண்களும் சொல்லுவாங்க. தன்னோட குழந்தை கொண்டு வந்து பார்வைக்கு பார்வைண்டா என்ன? ஜின்னுடைய பார்வைன்ற அர்த்தம். ஹதீஸில் அப்படித்தான் வருது. நலிரா நலராண்டா பார்த்தான்னு தான் அர்த்தம் அரபி மொழியில். ஜின் பார்வை தீண்டிருக்கிறது. ஆகவே ஓதி பார்க்க ஏற்பாடு பண்ணுங்கள். இந்த ஜின்களுடைய ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அந்த ஜின் இனத்திலே நல்லவர்களும் இருக்கிறார்கள், கெட்டவர்களும் இருக்கிறார்கள், முஸ்லிம்களும் இருக்கிறார்கள், காபிர்களும் இருக்கிறார்கள். முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு அடையாளம் என்னென்றா அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டான். சூரத்துல் ஜின்னில் 114 சூறாக்கள். அந்த ஒவ்வொரு சூறாவுக்கும் ஒரு பெயர் இருக்கிறது. ஒரு சூறாவின் பெயரே அல் ஜின், சூரத்துல் ஜின், ஜின் சூரா. ஏன் அதுக்கு ஜின் என்று பெயரிடப்பட்டுச்சுன்னா ஜின்னை பற்றிய விவரத்தை அல்லாஹ் அந்த சூறாவில் சொல்லி காட்டுறான். அதனால அந்த சூறாவுக்கு பேரே சூரத்தில் ஜின் என்றாகிவிட்டது. இதில் இறைவன் சொல்லி தருவது குல் ஊஹிய, அதுதான் முதலாவது வசனம் இந்த ஜின் சூறாவில். குல் ஊஹிய இலைய அன்னஹு ஸ்தமஅ நஃபரும் மினல் ஜின்னி, நபி அவர்களே நீங்க மக்களுக்கு சொல்லுங்க, ஜின் இனத்திலே ஒரு கூட்டம் என்னிடம் வந்து குர்ஆன் ஓதுவதை கேட்டு சென்றது என்று மக்களுக்கு சொல்லுங்க அப்படிங்கிறான். அப்போ குர்ஆனை கேட்டது, அதே போல நாங்கள் இதை ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னது, அந்த விஷயத்தில் அதை நிறைய வரிசையாக சொல்லி காட்டுறான். நாங்கள் ஒப்புக்கொண்டோம், அற்புதமான வாசகத்தை கேட்டோம் என்றெல்லாம் அந்த ஜின் சொல்றது. அப்படியானால் ஜின்களில் முஸ்லிம் ஜின்னும் இருக்கிறது, நல்ல ஜின்னும் இருக்கிறது அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ளலாம். நமக்குண்டான சட்டம் இந்த ஜின்களுக்கும் உண்டு. நல்லதை எடுக்கணும், கெட்டதை விடணும், இறைவன் கட்டளையிட்டதை அமுல்படுத்தணும், அல்லாஹ் தடுத்த பாவத்தை செய்யக்கூடாது, நம்முடைய நல்லது கெட்டதுக்காக அல்லாஹ் மறுமையில் கூலி தருவான். இது எல்லாம் நமக்கு இருக்குது இல்லைங்க. அதே போல ஜின்னுக்கு இருக்குதுங்க. நம்முடைய சகோதர இனம்ங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஜின் யார் தெரியுமா? உங்கள் சகோதரர்கள்ங்கிறாங்க. எப்படி கேட்டியல? இந்த ஜின்களுக்கு உணவு உண்டா? உணவு உண்டு.
ஆனால் நம்ம உணவு வேறு, அவங்களுக்கு உண்டான உணவு வேறு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இந்த எலும்பு துண்டுகளை எல்லாம் நஜீஸை சுத்தப்படுத்துவதற்கு நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. காரணம், உங்கள் சகோதரர்களான ஜின்களுக்கு அதுதான் உணவு என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது திருமீதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதோடைய உணவு இந்த சாணம் தெரியுமா, நஜீஸு, கால்நடைகளுடைய சாணம், அதே போல் எலும்பு துண்டுகள், இதுதான் ஜின்களுக்கு உண்டான உணவு. அதையும் நாம் கண்ணியப்படுத்துங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் நஜீஸை சுத்தப்படுத்துறது அதை யூஸ் பண்ணுவீங்க, உங்கள் சகோதரர் உணவுங்க, அதை அசுத்தப்படுத்தாதீங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஆகவே நமக்கு அவர்கள் சகோதரராக இருக்கிறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ்வை வணங்குவதற்குத்தான் படைக்கப்பட்டோம் நாம். அப்படித்தான் ஜின் இனமும். அல்லாஹ் சொன்னான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ச இல்லா லியஅபுதூன், மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் என்னை வணங்குவதற்குத்தான் படைத்தேன் என்கிறான். இப்போ நமக்கு உண்டான சட்ட திட்டங்கள் அவர்களுக்கும் உண்டு. அதே போல் நமக்கு எப்படி இறை தூதர்கள் வந்தார்கள், அதே போன்று ஜின்களுக்கும் இறை தூதர்கள் வந்தார்கள், அவர்களுக்கும் கடமையெல்லாம் உண்டு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். சரிங்க, இந்த ஜின்களை வசப்படுத்த முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இன்னைக்கு சில பேர் இந்த தல்சமாத்து பார்க்குற சில பேர் ஜின்னை நான் வசப்படுத்தி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பொய்யா உண்மையாண்டு சில பேர் கேட்பாங்க, இப்படி சொல்கிறாரு ஹசரத். ஏங்க, வசப்படுத்த முடியுங்கிறது அல்லாஹ் சிலருக்கு நாடுனா கொடுப்பான். ஆனால் இவர் சொல்கிறாருல எனக்கு ஜின்னு வசப்படுத்தி இருக்குண்டு, அது உண்மையா பொய்யா நமக்கு எப்படி தெரியும்? பொய் கூட சொல்லலாம்ல. எல்லா துறைகளிலும் பொய் வந்து விட்டதல்லவா? டாக்டர் தொழில் கூட பொய் வந்து விட்டது. அதுக்காக வேண்டி டாக்டர் மருத்துவத்துறை இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஏமாத்திட்டு இருப்பான். தல்சமாத்துங்கிறது குர்ஆனுடைய வசனம், திக்ர்கள் எழுதி கொடுக்கலாம், அதுவும் போல நன்மை கிடைக்கும். ஜின் இருக்கிறது என்ன பொய்யா இருக்கலாம், தொழிலாக கூட அவன் நடத்துறது பொய் சொல்லலாம். ஆனால் இப்படி வசப்படுத்த முடியுமா என்றால் முடியும். அதுக்கு என்ன, அல்லாஹ் தஆலா வசப்படுத்தி கொடுத்துருக்கிறான்ல. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான் ஜின்னுங்களை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் வசப்படுத்தி கொடுத்திருந்தான். இதெல்லாம் குர்ஆன் ஹதீஸில் நம்ம பார்க்குறோம் அல்லவா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களை சஹாக்கிட்ட கேட்டாங்க, ஐயுக்கும் ஏத்தீனி பிஅர்ஷிஹா, பல்கிஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சிம்மாசனத்தை என்னிடம் கொண்டு வருவதற்கு உங்களில் யாரிடம் ஆற்றல் இருக்கிறது அப்படின்னு கேட்டாங்க. கால இஃப்ரீத்தும் மினல் ஜின், அந்த சபையில் இருந்த இஃப்ரீத் ஜின் சொன்னிச்சு, அன ஆத்திக்க பிஹி, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே நான் கொண்டு வருகிறேன். கபல் அன் தகூம மின் மகாமிக்க, நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்து எழுந்து நிற்பதற்கு முன்னாலே கொண்டு வந்து சேர்க்கிறேன். காலல்லதே இந்தஹு இல்மும் மினல் கிதாப், அந்த சபையில் கல்வி ஞானத்தை பெற்ற ஒரு மகான் இறை நேசர் இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, அன ஆத்திக்க பிஹி, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அந்த சிம்மாசனத்தை, பல்கிஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய சிம்மாசனத்தை நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன். கபல அன் யர்தத்த இலைக்க தொருஃபுக்க, நீங்கள் கண் மூடி கண் திறப்பதற்கு முன்னால், கண் சிமிட்டும் நேரம் அர்த்தம், கண் சிமிட்டும் நேரத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறேன் சொல்லி முடிக்கிறாங்க. சிம்மாசனம் அங்கே இருக்கிறது, கொண்டு வந்துட்டாங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டான். இங்கே அந்த ஜின்னுடைய பவர், இவங்க இறை நேசர், அல்லாஹு தஆலா கராமத் அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய வல்லமே கொடுத்துருக்கிறான். சரி, ஆனால் அந்த ஜின்னு இஃப்ரீத் ஜின்னு தானே, அது சொன்னிச்சில் கொண்டு வரண்டு. இறைவன் இந்த ஜின்களுக்கு அபரிமிதமான ஆற்றலை கொடுத்திருக்கிறான். மனிதர்களுக்கு இல்லாத ஆற்றல் அந்த ஜின்களுக்கு உண்டு. ஆகவே தான் நான் கொண்டு வந்து சேர்க்கிறேங்கிறது. இப்போ நமக்கு பாயிண்ட் என்ன, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜின் கட்டுப்படுத்ததா இல்லையா? இறைவன் அந்த ஜின் இனத்தை வசப்படுத்தி கொடுத்து இருந்தானா இல்லையா? வசப்படுத்தி கொடுத்துருந்தான். அதனால தான் சபையில் இருக்குது, கட்டளையிட்டோம் நான் கொண்டு வர்றேன் அப்படின்னு ஜின்னு சொன்னிச்சு. அப்படியானால் இறைவன் நாடினால் வசப்படுத்தி கொடுக்க முடியும். இன்னொன்று, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பைத்துல் முகத்தஸை கட்டினாங்கல்ல, நமக்கெல்லாம் தெரியும். அதாவது புனர்நிர்மாணம் பண்ணே தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபாவை கட்டினாங்கிறதும் புனர்நிர்மாணம் தான். அசல்ல கட்டினது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதே போல் பைத்துல் முகத்தஸை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கட்டினாங்கிறதும் புனர்நிர்மாணம் தான். ஏன், அந்த பைத்துல் முகத்தஸை அசல்ல கட்டினவங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். சரி, புனர்நிர்மாணம் பண்ணாங்கல்ல, அந்த பைத்துல் முகத்தஸ் யார் கட்டினது? அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறாங்க, ஜின்னு தான் கட்டினுச்சு. கட்டிக்கிட்டே இருக்குது, வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற நேரம் வந்து விட்டது, அஜல் வந்துருச்சு. நபி அல்லவா, தெரியும்ல அவங்களுக்கு, அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்துருவான்ல. ஆகா, வேலை பாக்கி இருக்குதே, நமக்கு அஜல் வந்துருச்சே, மௌத்து வந்துருச்சே, நம்ம மௌத்தா போயிட்டோம்னு சொன்னால் இந்த ஜின்னு இதுக்கு மேலே வேலை செய்யாது, அப்படியே போட்டெல்லாம் போயிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன செஞ்சாங்க, தாங்க வைத்திருந்த அசாவை ஊண்டி அதில் சாஞ்சிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ என்ன செய்யும், ஜின்னு ஆள் இருக்கிறாங்க சொல்லி வேலை நடத்திக்கிட்டே இருக்குது. அல்லாஹ் குர்ஆனில் இந்த நிகழ்ச்சியை சொல்லி காட்டுகிறான்.
ஃபலம்மா கல்லைனா அலைஹில் மூத்த மா தல்லம் அலா மூத்திஹி இல்லா தாபத்துல் அருதி. கடைசியில் எப்படி தெரிஞ்சது தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான், இந்த மூத்த நம்ம அறிவித்த உடனே அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கைத்தறி ஊண்டி கொண்டு அதில் உட்காந்துக்கிட்டாங்களா, கீழே அந்த கரையான் அதுக்குண்டான ஒரு இயற்கை சுபாவம் இருக்கிறது இல்லை, மரத்தையும் பேப்பரையும் திங்கிறதான கரையானுடைய வேலை. இந்த கரையானுக்கு தான் எல்லாம் தாபத்துள் அருந்துங்கிறான். இந்த கரையான் அந்த கம்பை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு அரித்து கொண்டே வருகிறது. பள்ளிவாச வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. சுலைமான் செலவு ரூஹு பிரிஞ்சிருச்சு, அந்த சாஞ்சுக்கிட்டாங்க, ரூஹு பிரிஞ்சு போச்சு, இருந்துக்கிட்டு இருக்கு. ஜின்கள்லாம் சுலைமான் செலவு பார்த்துட்டு இருக்காங்க, கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி நினச்சி வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. அல்லாஹ் சொல்கிறான், இது கடைசியில் எப்போ தெரியுமா அந்த ஜின்னுக்கு தெரிஞ்சு, அந்த கரையான் அரித்து அந்த கம்பு கீழே விழுந்தது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சரிந்தார்கள். அப்போ ஜின்னுக்கு தெரியுது, வஃபாத் ஆகிட்டாங்களுங்க. அப்போ இதுக்கு தெரியலை. ஃபலம்மா ஹர்ர தபையனத்தில் ஜின்னு அல்லவ் கானு யஅலமூனல் கைப் மாலபிது ஃபில் அதாபில் முஹீன். ஜின்னு சொன்னிச்சான், அடே இவ்வளோ காலம் மொத்த போயிட்டாங்களா முன்னாலேயே. அது இப்போ அந்த தஃப்சீரில் விவரம் இருக்கிறது, அந்த கருத்து வேறுபாடு. எவ்வளோ காலம் அந்த கம்பளி சாஞ்சிருந்தாங்கல்ல, எவ்வளோ நாள்? சில முஃபஸ்ஸிரீன்கள் 1 வருடம், இன்னும் சில முஃபஸ்ஸிரீன்கள் 1 மாதம், இப்படி இன்னும் சில பேர் 1 நாள் அப்படி சொல்லக்கூடியவங்களாம் இருக்கிறாங்க. சரி, ஏன்னா ஒரு நாள் ஆகும். 1 நாளுங்கிறது பொருத்தம் இல்லை. கரையான் வந்து ஒரு குச்சியையே கரைச்சி திங்கிறது 1 நாள்லாம் முடியாதுங்க. நம்ம வீடுகள்லாம் பார்க்கணும், கரையான் புக்கெல்லாம் அரிக்குது இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது அரிக்கும். சரி, அதனால தான் சில பேர் 1 வருடம்ங்கிறாங்க. அது எப்படியோ நீண்ட காலம். அப்படி ஒரு கம்பையே கரையான் அரித்து கீழே விழுகிறதென்றால் ஒரு கணிசமான காலம் இருக்கணும். இதில் இன்னொரு விஷயம், நபிமார்களுடைய புனித உடல்களை எல்லாம் பாதுகாக்கிறான். நீங்கள் சாதாரண உடம்பை தான் வச்சு பாருங்க பார்க்கலாம். ஆனால் இப்போ என்ன ஆகி போச்சுன்னா 1 நாளைக்கு வைக்கிறாங்க. சில ஊர்களில் பார்த்தீங்கன்னாக்கா மூத்தா போன உடனே டீசர் போட்டு வந்து சில ஊர்களில் வாங்கி வச்சுருக்காங்க, அதனால் கொண்டு வந்துடுறாங்க. ஏங்க இந்த மாதிரி வைக்காங்க, நீண்ட 2 நாள் ஆகும், 3 நாள் ஆகும். அப்போ தான் இது யூஸ் பண்ணணும். 1 நாளைக்கு 1 நாள்லாம் உடம்பு கெட்டு போகாது. வீடு ஊரில் வாங்கி யாரோ வாங்கி கொடுத்துட்டாரா, அதுக்கு மையத்தை நாசமாக்குவீங்களா? நீங்கள் மையத்துக்கு அடைஞ்சு கொடுப்பீங்களா? பிரீசரில் வச்ச எவ்வளவு இடையூறு இருக்கிறது, மையத்துக்கு எவ்வளோ துன்பம் இருக்கிறது. கடுமையான குளிராலங்க இருக்குன்னு தாங்க முடியுமா? ஏசி கூட்டிட்டாலும் குறைப்பாங்கிறாங்களே. கோடை காலத்துக்கு ஓகே, குளிர் காலத்துக்கு ஏசி போட்டு கொஞ்சம் அதிகமாகிட்டா என்ன ஆகும்? தாங்க முடியலையே. மையத்தாக இருந்தாலும் நமக்குண்டான வேதனை போல் அதற்கு உண்டு. நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, கஸ்ரு அலிமில் மையத்தி கஸ்ரிஹி ஹய்யன். ஒரு மையத்தினுடைய எலும்பை முறிப்பது உயிருள்ளவனின் எலும்பை முறிப்பது போல. சிலர் சொல்கிறாங்கங்க, அப்போ எப்போ நமக்கு எலும்பு முறிச்சு அவ்வளோ வேதனை, அந்த மாதிரி தான். அவ்வளோ வைக்கக்கூடாது. சரி, அது ஒரு சப்ஜெக்ட் இருக்கட்டும். இப்படி 2 நாள் 3 நாளுக்கு ஃப்ரீஜர் வைக்கலை, 1 வாரம் ஆச்சு, 1 மாதம் ஆச்சு, வெளியில் இருக்குது ஒரு உடல். கற்பனை பண்ணுங்க, எவ்வளோ பெரிய துர்நாற்றம் ஏற்படும். சில கொலைகள் தற்கொலைகள்லாம் சில நாட்களுக்கு பிறகு வெளியே வர்றதே வாடகை வச்சு தானே. வீடு புட்டிய கிடக்கும், ஒன்றும் தெரியாது. கடைசியில் பார்த்தா வாடை வரும், துருவாடை. அப்போ தான் ஏதோ ஒன்று உள்ளுக்கு ஆகுன்னு சொல்லி திறந்து பார்த்தாக்கா கொலை செஞ்சு வைப்பாங்க, தற்கொலை வெளியில் தெரியாமல். அப்படி எத்தனை நாள் இருக்குது, துருவாடை வருகிறது. இப்போ யோசித்து பாருங்கள், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே இருக்கிறாங்க, உடலும் அப்படியே இருக்கிறது என்றால் இதுதான் நபிமார்கள். அவர்கள் உடலை எப்படி பாதுகாக்கிறான் பார்த்தீங்களா? இறைவன் குர்ஆனிலே சொல்லி காட்டியது யாராவது மறுக்க முடியுமா? அப்போது அந்த ஜின்னு சொன்னிச்சான், விவரம் தெரியாமல் போச்சே. மறைவான விஷயம் நமக்கு தெரிஞ்சிருந்தா, யார் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மூத்தா போயிட்டாங்கிற அந்த மறைவான விஷயம் தெரிஞ்சிருந்தா இவ்வளோ பெரிய கஷ்டத்தை நம்ம எடுக்கவே தேவையில்லைங்க. கஷ்டம் எடுத்துருந்தா பள்ளியாசல் கட்டியிருக்கோண்டு அந்த ஜின்னு சொன்னது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். இப்போது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜின் இனம் வசப்படுத்தி கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லி தந்தேன். சரி, இது அவங்களுக்கு மட்டுமாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் வசப்படுத்தி இருந்தது அல்லவா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நேற்றைய இரவு நான் இறைவனை தொழுது கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் இஃப்ரீத்துங்கிற ஜின்னு வந்து எனக்கு இடையூறு செய்ய ஆரம்பித்தது. ஏன் இடையூறு செஞ்சாக்கா ஒரு முகத்தோடு தொழ முடியாதுல்ல. அப்படி அந்த நேரத்தில் நான் நினைக்கிறேன், இந்த இஃப்ரீத்து ஜின்னை இந்த மதீனா பள்ளிவாசலில், மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல் உள்ள தூண்களில் ஏதாவது ஒரு தூணில் கட்டி போடணும். காலைக்கு நீங்கள் சுபுக்கு வரீங்கல்ல, உங்கள் எல்லோருக்கும் அதை காமிக்கணும்னு நான் நினச்சேன். ஆனால் நான் செய்யலை. ஏன் தெரியுமா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு துவா செஞ்சுட்டு போனாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ரப்பி ஹபிலி முல்கன் லா யம்பகி லி அஹதின் மின் பஅதி. யா அல்லாஹ், எனக்கு ஒரு அரசாட்சியை கொடு, எனக்கு பிறகு யாருக்கும் அது கிடைக்கக்கூடாது, அப்படிப்பட்ட அரசாட்சியை கொடுன்னு கேட்டாங்க.
சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா ஜின்னை வசப்படுத்தி கொடுத்துருந்தான். நானும் இப்போ என்னுடைய வசப்படுத்தல் வெளிப்படுத்தி காட்டினா அவங்க செஞ்சுருக்காங்களோ துவா, அதுக்கு ஒரு மரியாதை இல்லாமல் ஆயிரும். ஏன் சுலைமான் சாப்பிட்ற துவா கேட்டு போயிருக்காங்கல்ல, எனக்கு பேர் யாருக்கும் கொடுக்காத ரப்பேண்டு, எனக்கு அல்லாஹ் தந்திருக்கான், நான் செஞ்ச அந்த துவாவுக்கு மதிப்பு இருக்காது. ஆகவே தான் இதை நான் செய்யவில்லை. புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்படியானால் ஜின் இனத்தையும் கட்டுப்படுத்த முடியும். எங்க அந்த தூணிலே கூட கட்டி போடுவேன், உங்களுக்கு காண்பிப்பேன், நாளைக்கு இங்கே எல்லாம் பார்க்கலாம். அப்படிதான் நினைச்சேன், ஆனால் நான் செய்யலை. இது புகாரில் இருக்கிறது. அதே போல் அகமதிலே இன்னொரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபு தொழுகிறாங்க. சுபு தொழுகும்போது வசனம் ஓதிக்கிட்டே வர்றாங்க, ஒரு தடங்கள் ஏற்படுகிறது. தொழிலை முடிச்சு சொன்னாங்க, இந்த ஷைத்தான் நான் தொழுதுட்டு இருக்கும்போது இடைஞ்சல் பண்ணான், அதனால் ஓதுவதிலே தடங்கள் ஏற்பட்டது. நான் நினச்சேன் இந்த ஷைத்தானை பிடித்து கட்டு போடணும், உங்களுடைய பிள்ளைகளையெல்லாம் அவனோட விளையாட வைக்கணும், அப்படிலாம் நினச்சேன். ஆனால் நான் செய்யலை. காரணம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய துவாவுக்கு மரியாதை கொடுத்து இது அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஆகவே இறைவன் தான் நாடியவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தலை வழங்குவான் அப்படிங்கிறத இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ளலாம். அந்த வகையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுக்கப்பட்டிருந்தது அந்த ஜின் இனம். ஆகவே இறைவன் நாடியவர்களுக்கு அது சேவான வேற. மற்றபடி அந்த ஜின் இனமும் மனித இனத்தை போன்றது தான். இன்னைக்கு கூட ஜின் பள்ளிவாசல் இருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜின் பள்ளிவாசல் அந்த ஜன்னத்துல் முஅல்லா கபிர்ஸ்தான் இருக்குது, மக்காவுடைய கபர்ஸ்தான் ஜன்னத்துல் முஅல்லா. அங்கே தான் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய கபர்லாம் அங்கே தான் இருக்குது. அந்த கஅபா ஹரம் பள்ளிவாசலில் இருந்து நீங்கள் ஜன்னத்துல் முஅல்லா கபர்ஸ்தானுக்கு போனால் போகிற வழியிலே மஸ்ஜிதுல் ஜின், ஜின் பள்ளிவாசல் அப்படின்னு இருக்குது. சில பேர் நினச்சிட்றாங்க ஜின் பள்ளிவாசல் ஜின்னு கட்டின பள்ளிவாசல் போல தெரியுதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. மனிதரை கட்டின பள்ளிவாசல் தான் அது. ஏன் அந்த பள்ளிவாசல் ஜின் பள்ளிவாசல் பேர் வந்து தெரியுமா? நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்னேன்ல, ஜின்னுடைய ஒரு கூட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து குர்ஆன் ஓதியதை கேட்டது. அல்லாஹ் குர்ஆன் சொல்றான்ல சூரத்துல் ஜின்னில், அந்த நிகழ்வு நடந்த இடம் மஸ்ஜிதுல் ஜின், பள்ளிவாசல் இருக்கும் இடம். இந்த இடத்துல நடந்துச்சுங்கிறதுனால அந்த இடத்துல ஒரு பள்ளிவாசலை கட்டி ஜின் பள்ளிவாசல் அப்படி பேரும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த ஜின் இனம் நம்மை போன்ற ஒரு சகோதர இனம்தான். நமக்கும் உண்டான சட்டத்திட்டங்கள் அதற்கும் உண்டு. அதன் மூலம் மனிதர்களுக்கு தீங்கு இருக்கும். ஆகவே தான் பாதுகாப்பு தேட வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த ஜின்னுடைய தீங்கிலிருந்து நம்மையும் நமது குடும்பத்தினரையும் நமது பிள்ளைகளையும் அல்லாஹ் பாதுகாத்தருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்